ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் வித் கலி. இன்னைக்கு வந்துட்டு நம்ம சி ப்ரோக்ராமில் ஒரு மேஜிக்கல் நம்பர்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு வந்து ரீட் பண்ணலாம் வாங்க. In a magical mathematics school, Professor Connell teaches a special class about number patterns. One day, he introduces his students to a mysterious sequence he discovered while studying the behavior of enchanted numbers. This sequence, he explains, follows a unique dance of numbers starting with the lonely number 1. After that, the numbers arrange themselves in alternating groups like dancers on a stage. He continues, first two even numbers step forward, like a pair of dancers opening the show. Then three odd numbers 5, 7, 9, 12 onto the stage. Following them, four even numbers 10, 12, 14, and 16 join the performance. The pattern continues with three more odd numbers, then four even numbers, and so on. Professor Connell then presents a challenge to his students. The challenge: given a number n, can you help show the first n numbers in this magical sequence? For example, if I ask for the first 10 numbers, you should show me 1, 2, 4, 5, 7, 9, 10, 12, 14, 16. Input should be like a single number n, where 1 is less than or equal to n and n is less than or equal to 10,000. And the first n numbers of the sequence separated by spaces. The sequence follows these rules: starts with 1, then shows 2 even numbers, then 3 odd numbers, then 4 even numbers. Continues alternating between 3 odd and 4 even numbers. So if the Professor Connell asks for 10 numbers, the input should be 10, the output should be like this. And if he asks for 12 numbers, the input should be 12 and the output should be like this. So can you help the students write a program that generates this magical sequence? Yes, of course, நம்ம இதை பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஷுட் பி ஆல்வேஸ் டு பி த நம்பர் 1 அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிற சீக்வன்ஸ் வந்து 2 ஈவன் நம்பர் இருக்கணும், அப்புறம் 3 ஆட் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் 4 ஈவன் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஆட் நம்பர்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீக்வன்ஸ் இருக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் வந்து மாறிட்டே போகணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதலாமா? We'll start with hash include stdio.h. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கார்னல் சீக்வன்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அதுக்கப்புறமா அதை நம்ம மெயினில் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்த யூட்டிலிட்டி வந்து இட் ரிட்டர்ன்ஸ் வாய்டு, அதாவது வந்து வேல்யூ வந்து வாய்டாக வந்து ரிட்டர்ன் ஆகும். அதனால வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கான ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து வாய்டுன்னு வந்து வச்சுக்கிறேன். print cornel sequence, இது வந்து இந்த ஃபங்க்ஷனோட பேரு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து கொடுப்போம், அதாவது எத்தனை நம்பர்ஸுக்கு பிரிண்ட் ஆகணும். இஃப் த இன்புட் இஸ் 10, 10 வந்து இங்கே கொடுப்போம். இன்புட் 12னா 12 வந்து இங்கே பாஸ் ஆகும். அது நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பாஸ் பண்ணிப்போம். ஸோ அதை தான் வந்து இங்கேருந்து கெட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு கண்டிஷன் எழுதலாம். இஃப் n which is less than or equal to 0. n வந்து கண்டிப்பா வந்து 0க்கு கீழே வந்து இருக்கக்கூடாது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கக்கூடாது. இன்கேஸ் இருந்தா உடனே ரிட்டர்ன் ஆயிடணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே வந்துட்டு 1ன்னு வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால நான் வந்து printfல என்ன பண்றேன், 1 ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனிஹவ் நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் கோயிங் டு பி 1. அதனால நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். அண்ட் இஃப் n வந்து which is equal to 1 அப்படின்னு வந்து கொடுத்தாங்க, ஒருவேளை நம்ம கொடுக்கும்போது 10ன்னு கொடுக்காம 1ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, நான் ஆல்ரெடி 1ன்னு வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அதனால வந்துட்டு இங்க வந்து ஒரு ஸ்பேசிங் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். printf, அதாவது நெக்ஸ்ட் லைன் போற மாதிரி. ஸோ நியூ லைனுக்கு கொடுத்துட்டு இங்கேயே வந்து ரிட்டர்ன் ஆயிடணும் ப்ரோக்ராம். ஓகேவா? திருப்பி வந்து வரக்கூடாது, ஏன்னா ஒரு நம்பர் தானே, அது ஆல்ரெடி தான் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோமே, அதனால இங்கே ரிட்டர்ன் ஆயிடணும். அடுத்து இப்போ வந்து எனக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ட்ராக் வேணும். அதுக்காக இன்ட் பிரிண்டட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். அந்த வேரியபிள் வித் ஸ்டார்ட் வித் 1, ஏன்னா 1 நம்பர் ஆல்ரெடி வந்து பிரிண்ட் ஆயிருக்கும். அதனால அடுத்து வர சீக்வன்ஸ் எல்லாமே 1க்கு அப்புறம் இருந்து தான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அடுத்து கவுண்ட்னு வச்சுக்கிறேன். கவுண்ட்டுக்கு ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு கவுண்டர், ஒவ்வொரு குரூப் சைஸுக்கான கவுண்டர் இது.
ஓகேவா? அடுத்து கரண்ட் நம்பர். ஸோ கரண்ட் நம்பர் வந்து 1. ஏன்னா 1 தான் வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே சீக்வன்ஸ் வந்து இந்த கரண்ட் நம்பரில் ஆட் ஆகிற மாதிரி வந்து வச்சுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ வைல் பிரிண்டட், அதாவது நான் எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணியிருக்கேங்கிற ஒரு ட்ராக் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் என். அதாவது நான் கொடுத்த நம்பர் வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும், அதுக்கு மேலே பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே வந்து கரண்ட் நம்பரை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி 1ன்னு வந்து இருந்திருக்கும், அது வந்து அடுத்த இன்க்ரிமெண்ட் ஆகும் இந்த லூப்குள்ளே வந்தோடனே. லூப்குள்ளே வந்தோடனே இது இன்க்ரிமெண்ட் ஆனோடனே நான் வந்து printf மூலமாக பிரிண்ட் பண்ணிடுறேன் அந்த நம்பரை. ஸோ இது வந்து என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், இங்கே இது வெறும் நம்பர் தானே, அதனால் வந்து டெசிமல் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கரண்ட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிட்டேனாலே எனக்கு அந்த பிரிண்டடோட கவுண்ட்டை வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அடுத்த டைமுக்கு எல்லாமே வந்துட்டு ஓகே இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து வரும். ஓகே, இஃப் ஒரு வேளை நான் இந்த பிரிண்டட் கவுண்ட்டு பிரிண்ட் பண்ணுற கவுண்ட் வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகி ஆகி அது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என், அதாவது நான் சொன்ன நம்பரை விட போயிடுச்சுன்னா எனக்கு அங்கேயே பிரேக் ஆயிடணும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து பிரேக் சொல்லியாச்சு. அடுத்து பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இது எதுக்குன்னா, அதாவது அந்த நம்பர்ஸை வந்து ஒவ்வொரு குரூப்பாக வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நான் இன்னொரு லூப் எழுதுறேன், அதுக்கு இந்த பேஸ் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ பேஸ் வந்து லெஸ் தென் கவுண்ட் நான் வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு குரூப் சைஸுக்கு தானே வந்து இந்த கவுண்ட்டுங்கிற வேரியபிள் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அந்த குரூப் சைஸை விட வந்து லெஸ் தென்னாக இருக்கணும். அண்ட் அண்ட் பிரிண்டட், அதாவது பிரிண்டடோட கவுண்ட் வந்து விச் ஷுட் பி லெஸ் தென் என், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லூப்குள்ளே வரணும். ஸோ இந்த லூப்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸாக வரும், அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே ஆடாக வரும். அப்படின்னா ஆடாக வர்றதுக்கு நான் கரண்ட் நம்பரை வந்து ப்ளஸ் ஈக்குவல் டு 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ தான் ஆட் நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பர்ஸ் வந்து கேல்குலேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கும். இப்போ வந்து இங்கேயும் வந்து பிரிண்ட் அப் சொல்லி நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணி அந்த கரண்ட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது வில் கிவ் த ஸ்பேஸ் ஹியர். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரிண்ட் பண்ண உடனே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும்னா இந்த பிரிண்டடை வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் பேஸையும் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா நான் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு. ஸோ இந்த லூப் வந்து முடித்தோடனே எனக்கு கவுண்ட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். கவுண்ட்டை வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது இந்த வைல் லூப்பை இங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா printf வந்து எனக்கு அடுத்த லைன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏன்னா இது லூப் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த லைன் போய் இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இன்ட்டு மெயின் இந்த ஃபங்க்ஷன், இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இங்கே வந்துட்டு இன்ட்டு என்னு. ஸோ இந்த எண்ணை வந்து நம்ம printf மூலமாக வந்து ஒரு ப்ராம்ப்ட் பண்ணி நம்ம கேட்டு வாங்குகிறோம். என்டர் த நம்பர் ஓகே. ஸோ இங்கேருந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கேட்டு வாங்குகிறோம். மேபி இது வந்து நியூ லைனாக கூட வச்சுக்கலாம். ஓகேவா? எஸ், ஓகே. என்டர் த நம்பர்னு வந்து கேட்டுட்டு அப்போ அதை வந்து ஸ்கேன் பண்ணும் இல்லையா? ஸோ ஸ்கேன்எஃப் என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும், %d. இது வந்து எதுக்குன்னா ஆம்பர்சன்ட் எண்ணுக்கு. ஸோ அந்த நம்பரை வந்து சொல்லிடணும். இந்த நம்பர் சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிரிண்ட் கார்னல் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இந்த நம்பரை வந்து பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த நம்பரை வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் 0. ஸோ அங்கேயே வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிரும். நான் ஏன் வந்து இது யூஸ் பண்ணல, ஓகே, இங்கே ஏன் வந்துட்டு நம்ம வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட் யூஸ் பண்ணலன்னா இங்கே ஜஸ்ட் பிரிண்ட் தான் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகி நம்ம இங்கே மெயின் ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணலை. ஓகேவா? எல்லாமே இதுலேயே வந்து பிரிண்ட் ஆயிரும். அதனால நம்ம இப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ லெட்டஸ் டெஸ்ட். கம்பைல் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். என்டர் த நம்பர் 12. இங்கே பாருங்கள் சீக்வன்ஸு
ஸோ இங்கே 1 2 4 5 7 9 10 12 இந்த சீக்வன்ஸ் கரெக்டாக வருது. ஆனால் என்ன பிரச்சனைனா ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ எங்கே ஸ்பேசிங் கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு கரண்ட் நம்பர் வந்து பிரிண்ட் பண்ணுறோமா, இங்கேயும் வந்து ஒரு ஸ்பேசிங் தரணும். விச் இஸ் இங்கே வந்து தான் வந்து அந்த ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் ஆகும். இந்த வைல் லூப்பில் வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். Let me compile again and run. ஓகே 12. இங்கே பார்த்தீங்களா நம்பர்ஸ் நான் 12 கொடுத்தேன். 1 2 4 5 7 9 10 12 14 15 16 17 19. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் விச் ஷுட் பி ஆல்வேஸ் 1, அதை தான் நம்ம மேலே வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து 2 4, அதாவது 2 ஈவன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 3 ஆட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 4 ஈவன் நம்பர்ஸ். ஸோ 4 ஈவன் நம்பர்ஸ் வந்திருக்கு. உடனே அடுத்து வந்து 2 ஆட் நம்பர்ஸ். இது வந்து எது வரைக்கும்னா நம்ம வந்து 12 நம்பர்ஸ் தான் வேணும்னு கொடுத்தோம், அதனால அப்படி பிரிண்ட் ஆகுது. இதுவே 10 சீக்வன்ஸாக இருந்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க 10 வந்துருச்சு. ஸோ 10க்கு வந்துட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ஈவன் நம்பர்ஸ், அப்புறம் 3 ஆட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் 4 ஈவன் நம்பர்ஸ். அதோட வந்து இது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா 10 நம்பர்ஸ்க்கு மேலே வந்து பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ யா, அவ்வளோதான் இந்த கார்னல் சீக்வன்ஸ். இதை நீங்கள் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இஃப் எனி டவுட் ப்ளீஸ் போஸ்ட் மீ அப்டேட்டட் ஆன் த கமெண்ட்ஸ். Until then, stay tuned for the next video, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.